ஏலான் மஸ்கிற்கு சொந்தமான செயற்கைக்கோள் தொடர்பு நிறுவனமான ஸ்டார்லிங்க் இந்தியாவில் நுழையிறதுக்கான உரிமத்தை வாங்கியிருக்காங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறதான் இந்த உரிமத்துக்கான அனுமதியை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த ஸ்டார்லிங்க் அவங்களுடைய இந்த தேவை என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது செயற்கைக்கோள் மூலமாக இந்தியாவில் நேரடி இணைய சேவையை வழங்குறது தான் இந்த ஸ்டார்லிங்க் அவங்களோட வேலை. அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இப்போ நாம் யூஸ் பண்ணுற இணைய சேவை ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் வழியாக நமக்கு கிடைக்குது. இதே இணைய சேவையை நேரடியாக செயற்கைக்கோள் மூலமாக ஸ்டார்லிங்க் நிறுவனம் கொடுக்கறதுக்கான வேலையை தான் இப்போ இந்தியாவில் ஆரம்பிக்க போகிறாங்க. இதற்கான உரிமத்தை தான் ஏலான் மஸ்கோட நிறுவனம் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த இணைய சேவை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் தரப்பட்டுட்டும் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்டார்லிங்கோட சேவை 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்பட்டுட்டு வருது. இப்போ அடுத்ததாக இந்தியாவிலையும் இந்த சேவையை தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் ஏலான் மஸ்கோட நிறுவனம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இணைய சேவை எந்தெந்த நிறுவனங்களோட டைப் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்வெப், ஏர்டெல், அப்புறம் ஜியோ, இந்த 3 நிறுவனங்களோட இவங்க கை கோர்த்துருக்காங்க. ஏன் இந்த நிறுவனங்களோட கை கோர்க்கணும்? ஏன் ஏலான் மஸ்க் அவராகவே தானாகவே இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே எழும் இல்லையா? இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் இந்த நிறுவனம் அதாவது இவங்களோட கை கோர்த்துருக்காங்க இந்த 3 பேரோட அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இப்போ ஏலான் மஸ்க் இந்தியாவில் திரும்பியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கான நேரம் அதிகமாகும். அதே நேரத்தில் அதுக்கான அனுமதி வாங்குறது அப்படிங்கிறது இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதுவே ஏற்கனவே நெட்வொர்க் டவர்ஸ் வச்சிருக்க இந்த நிறுவனங்களான ஏர்டெல் அப்புறம் ஜியோ நிறுவனங்கள் மூலமா இவங்க இணைய சேவையை ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறது ஏலானோட நிறுவனத்துக்கு இன்னும் சுலபமா இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஜியோடவும் ஏர்டெலோடவும் இப்ப டைப் வச்சிருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம பார்க்கும்பொழுது ஜியோல ஒரு 3 லட்சம் டவர்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு ஏர்டெல்ல 2.7 லட்சம் டவர்ஸ் இருக்கு. அப்படின்னா ஸ்டார்லிங்க்கு அவங்களோட சேவையை அதாவது இணைய சேவையை ஆரம்பிக்கிறது இன்னும் சுலபமா இருக்கும் அப்படிங்கிறதா. கிட்டத்தட்ட எவ்வளவு மாதங்கள்ல இந்த இணைய சேவை இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிற நிலையில ஒரு 12 மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்ல இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 600 700 ஜிபிபிஎஸ் அலைவரிசையை வழங்குறதுக்கான ஒரு இணைய சேவையை தான் ஸ்டார்லிங்க் நிறுவனம் தொடங்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸ்டார்லிங்க் இணைய சேவையால கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் இதனால இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் என்ன அப்படிங்கிறத ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டார்லிங்கோட சேவை அந்த இணையதளத்தோட சேவையோட நன்மை என்ன அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே நெட்வொர்க்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வழி இருக்கும். ஏன்னா சில இடங்களில் நம்ம இந்த கேபிள் மூலயமா கிடைக்கிற இணைய சேவை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா அர்பன் ரூரல் அதாவது கிராமத்தினுடைய உட்பகுதிகளில் கிராமப்புறங்களில் அங்கெல்லாம் இந்த கேபிள் வழியாக இணைய சேவைகளை கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நம்மளே பார்க்குறோம் நிறைய இடங்களில் இணைய சேவை பாதிக்கப்படுதில்லை. ஆனால் இதே சேட்டலைட் மூலயமா கிடைக்கிற இணைய சேவை அப்படிங்கிறது கிராமங்களையும் சரி கிராமத்தினுடைய உட்பகுதிகளையும் சரி காடுகள் நிறைந்த பகுதிகள் கடல் பகுதிகள் இந்த மாதிரியான இடங்கள்ல இணைய சேவை ரொம்ப சுலபமா கிடைக்கும். அதே மாதிரி ராணுவ வீரர்களுக்கு தகவல் பரிமாற்றத்திற்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல இன்னொரு நம்ம டிராபேக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தீவிரவாதிகளும் இந்த இணைய சேவையை சுலபமாக பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் நம்ம இது ஒரு டிராபேக்காக பார்க்குற நேரத்தில் இன்னொரு விஷயமும் இதில் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் பார்க்குறோம் இல்லையா, வோடஃபோன், ஐடியா இந்த மாதிரியான நிறுவனங்களோட இந்த வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதில் பாதியோட அவங்களோட அந்த நிறுவனத்தோட பாதி விஷயங்கள் அரசு கிட்ட தான் இருக்குது. இந்த மாதிரி ஐடியா, வோடஃபோன் இவங்க எல்லாம் ஒரு பக்கம் வழக்கு சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்க நிலையில் ஸ்டார்லிங்கோட சேவை இந்தியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நிரந்தரமா இந்த மாதிரியான கம்பெனிகள் ஒரு மூடுறதுக்கான வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும். இது கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு டிராபேக்கா அமையும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ப நம்ம எல்லாமே மேட் இன் இந்தியா அப்படின்னே போயிட்டு இருக்க நேரத்துல இப்ப ஸ்டார்லிங்க் மாதிரி ஒரு அண்டை நாட்டோட இணைய சேவை நம்மளோட இந்தியாவில் வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா புதுசா இந்தியாவில் ஒரு இணைய சேவை நிறுவனங்கள் வரதுல போட்டி ரொம்ப ரொம்ப கடுமையாகும். அதே நேரத்தில் இப்போ பேரழிவு காலங்கள் அப்புறம் போர் இந்த மாதிரியான சூழல்கள்லாம் நம்ம அண்டை நாட்டு இணைய சேவையை நம்பி இருக்கோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும்னு சொல்லப்படுது.
இதற்கு அடுத்தபடியாக நம்ம இதனுடைய இந்த விலை நிர்ணயம் அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்டார்லிங்கோட இணைய சேவை மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது பூட்டானில் வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபாயா இருக்கான், பங்களாதேஷில் 3000, மலேசியாவில் 2600 ரூபாய், ஜப்பானில் 4000 ரூபாய், பிலிப்பைன்ஸில் 6000 ரூபாய், அந்த மாதிரி எல்லாமே ஒரு 1000 தாண்டி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் ஒரு மாசத்திற்கு இந்த இணைய சேவை ஒரு 850 ரூபாயில் விலை நிர்ணயம் செய்யறதுக்கான திட்டத்தை அவங்க தீட்டிட்டு வரதாகவும் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தில் கொஞ்சம் டிராபேக்கும் இருக்குது, அதே நேரத்தில் பெனிஃபிட்டும் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது. ஆனால் ஓவராக பார்க்குறோம் அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே நெட்வொர்க் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாகவும் பார்க்கப்படுது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.